இவ்வளவு நாள் நான் தான் பார்த்து மேய்ச்சிட்டு இருக்கேன் அவனை. சரியா? சரி நீ மேய்ச்சிட்டு இருக்க. அப்ப சண்டை வந்து பாரு எதுக்கு நீ அப்படி இல்ல சண்டை வந்துன்னா அப்ப அது வந்து எப்படின்னா இவன் இங்க இருந்துட்டு நம்மளும் அதிகாரம் பண்ணக்கூடாதா? அது ஆக்சுவலா நேத்து என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா அது நீங்க கேட்காம பேசுறீங்க. அது உடுப்ப அது நான் சொல்றேன். இல்ல ஜரா நேத்து அவன் தான வேண்டிட்டே இறங்கி வந்தான். அவன் இறங்கி வந்து பிரச்சனை எதுவும் இல்ல. நாயினா அப்படி வந்துட்டல. அம்மா நாயினா வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிட்டுனா அவன் தான அப்படி வந்தா. அப்பவும் இப்ப இவனுங்களுக்காக நம்ம கேட் போட்டு கொடுத்து தானே இங்க வச்சிருக்குது. எல்லாமே அவன் வந்து நாடகம் பண்ணா அவனுக்காக நம்ம பயந்து ஓடணுமா போ? அப்படி நீங்க சொல்றீங்களோ? பயந்து ஓட சொல்றீங்களோ? நான் சொல்றேன்மா. இப்ப நாளைக்கு இப்ப இந்த கீழ இருக்க எல்லாமே மரடிக்காரர். மரடி அவன் ஐயோ பாவம் நம்ம குழந்தை கணக்கா அவனை வச்சிருக்கோம். யார் மேல கம்ப்ளைன்ட் கொடுப்பா? நாய் மேல தான் கொடுப்பாங்க. அண்ணக்கற போல வருவான் செடுக்கு அப்படி இல்ல கொண்டு போய்டுவான். பெரிய நம்ம ஒண்ணும் முடியாது. கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்ல ஒண்ணும் செய்ய கூடாது. அப்படி இப்படின்னா இப்ப மத்தவங்களும் இருக்காங்கல்ல, நல்ல மனசுக்காரங்களும் இருக்காங்கல்ல. இவன் ஒருத்தே வந்து வேண்டான்னு வரட்டுறதுக்காக நான் இன்னொன்னு கேட்க நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னொன்னு நான் சொல்லுதேன். அதுவும் சும்மா வந்து அவங்க தூக்கிட்டு போக முடியாது. எல்லாம் ட்ரைனிங் பண்ணி பார்த்து தான் தூக்கிட்டு போக முடியும். ஏன்னா இப்போ அவங்க வராங்கன்னா அவங்க முன்னாடி அமைதியா இப்போ நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கீங்களோ அதுதான் இது. அவன் இஷ்டத்துக்கு வந்து அவன் ஆடிட்டு ஏன் நான் போய் உன் நாயை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னா அங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. இவன் வந்து நம்மளை அதிகாரப்படுத்துறதுக்கு அவசியம் கிடையாது. அவனுக்காக நம்ம எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ப்ரூஃபோட. சேவ் பண்ணி எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்குது. இப்போ 4-5 கீழே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாயே मेरे को हम इधर सोसाइटी में तकलीफ है, कुत्ता भौंकता है, हमको डेंजर है, तो क्या करेगा? என்ன செய்ய முடியும்? அது வந்து இப்ப அப்படிலாம் பார்க்க போனா அப்ப ஒவ்வொரு இடத்துல நாய்ங்க எவ்வளவோ அபியூஸ் பண்ணி ஏதோ என்னலாமோ செய்றாங்க. அது ஒண்ணுச்சு. அது வீடு அது ரோட்ல கடிச்சா இவனு குடிச்சா அவன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நம்ம வீட்ல வளர்க்க நாய் அது குறை பேச நாய்ங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நான் அதான் சொல்றேன் சூரியனை பார்த்து நாய் குறைக்குது. அதனால யார் கிளாஸ்? சூரியனுக்கு கிளாஸா இல்ல நாய்க்கு கிளாஸா? நாய்க்கு. அது நேச்சுரல். இல்ல நேச்சுரல் சொல்லாதீங்க. 1000 நாய்ங்க இல்ல ஒரு ஜீவன் நம்ம வளர்க்குறோம். இந்த கிரவுண்ட்ல கிடைக்கல. இப்ப இன்னொன்னு சொல்றேன். ஷாமி வீட்ல எத்தனை வருஷமா வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். 4 வருஷம். யார் சொன்னா? அவன் நாய்க்கும் எவ்வளவு இது எத்தனை பேரை அது கடிச்சு எவ்வளவு பிரச்சனை ஆனிச்சு தெரியுமா? ஆனா அவன் இன்னும் வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்? இவனுங்களுக்கு பயந்து போய் நம்ம ஓடணுமா நிக்கணுமா? சொன்னா இவனுக்கு பேச நாய்ங்க பேசிட்டே தான் இருப்பானுங்க. அப்போ எதுவுமே மனசுல வச்சுக்கிடாதீங்க, எதுவும் நினைக்காதீங்க. உங்க வாட்டில நீங்க தெம்பா இருங்க.